உன்னை கடத்தினப்போ வந்துட்டு பயப்படல. சரி நான் பயந்துருந்தனால என்ன சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு நினச்சேன். இங்கே வந்துட்டு நீ பயப்படுற மாதிரி தெரில. அவங்க மேலே கோவப்படுற மாதிரியே தெரில. என்ன கபிலா இதெல்லாம்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்க, அக்கா அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிக்கிறாரு நம்மளோட கபிலன். அப்போவே டவுட் வந்தது. அப்புறமா சரின்ட்டு போலீஸ் ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை, என் தம்பி யார் கடத்துறது என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அது போலீஸ் வந்துட்டு நம்ம ஐலிஷோவோட ஆள் தான். அப்புறம் வந்துட்டு உங்களை எந்த இடத்துல வச்சு கடத்துனாங்கன்னு கேட்க கபிலன் திருன்னு முழிக்கிறாரு. சொல்லு கபிலா அப்படின்னு இந்திராணி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரித்திகாவும் கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ வந்துட்டு கபிலன் வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் காரில் தான்? ஆமாம் என் காரில் தான் போனேன். இல்லையேடா உங்கள் கார் இங்கே தானே இருந்துச்சு, கடத்தினப்போ கூட நீ என் கூட தானே வந்த அப்படின்னு இந்திராணி சொல்லலாம். ஆமாம் ஆமாம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. நான் கேபில் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், டிரைவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அது வந்து கேப் வந்து என் ஃப்ரெண்டு தான் புக் பண்ணான், நான் புக் பண்ணலன்னு அதுக்கும் ஒரு பொய் சொல்கிறாரு. உடனே ஐலி சிவா வந்து சரி பரவாயில்ல கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. சிவா செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. இவர் திருன்னு முடிச்சுக்கிட்டு இவனையெல்லாம் எப்படி அந்த வருமா சேர்த்தான், ஒன்றுத்துக்குள்ள ஆக்கிப்பட மாட்டேங்கிறான், பொய்யை கூட சொல்ல மாட்டேங்கிறான், எப்படி முழிக்கிறான் பாரு, எப்படியெல்லாம் போய் ஒழுங்காகவே சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி இது பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் போலீஸ்கிட்ட வந்துட்டு என்ன மேடம் இவங்க வந்து இந்திராணி கிட்ட இப்படி ஏமாத்துறானே இவன் பாவம், இவனுக்காக வந்து சளி எடுத்துகிட்டு போய் அந்த அம்மா கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது, இவனை பற்றின உண்மை தெரிஞ்சால் பாவம் அவங்க இன்னும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க ஐலி சிவா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்திராணி வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. ரித்திகாவும் கிளம்பி வராங்க. ரித்திகா ஆஃபீஸ் என்ன புறவா 2 பேரும் ஒன்றா போயிடலான்னு சொல்லிட்டு இந்திராணி கூப்பிட்டு இல்லை 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் போக முடியாது, நான் வேறு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னது புது வேலையா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நீ போகிறது சந்தோஷம், நான் எந்த கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஆப்போசிட்டான மோனிகாவோட கம்பெனி பேர் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு எதிரி கம்பெனி, பரவாயில்ல இருக்கட்டும், அங்கே எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நான் போவேன்னு சொல்கிறாங்க. சரி உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அங்கே போயிட்டு இவங்க மோனிகா கிட்டே பேச, மோனிகா வந்துட்டு சீட்டில் எடுத்து போய் உட்கார வைக்கிறாங்க. உன்னையெல்லாம் தகுதியே இல்லாத ஒன்று உட்கார வச்சுருக்கேன்னா அந்த இந்திராணியை பழி வாங்கணுன்ட்டு தாண்டி, பழி வாங்கிட்ட பாரு, நான் பண்ணுற வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு உன்னை எங்கே தூக்கி போட்டுறோம் பாருன்னு மனசுக்குள்ளே மோனிகா நினச்சிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு ரித்திகா வராங்க. இந்திராணியும் அவங்க சித்தப்பாவும் ஏதோ ஃபைல் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னே வந்துட்டு இந்திராணியோட தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த புடவையெல்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, நான் எம்டியாக இருக்கு அந்த கம்பெனியில், அதுக்கேற்ற மாதிரி போகணும்ல, இதெல்லாம் என்னோடய 1 மாதம் சம்பளத்திலே போயிடும் எல்லாமே, அவ்வளோ இதுவாக வாங்கிடுவேன், உனக்கும் என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு பெருமையாக பீத்திட்டு இருக்காங்க. உடனே அவங்க மாமனார் வந்து கோவமாக கத்துறாரு, என்ன ரித்திகா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. விடுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி இந்திராணி வந்து சமாதானம் சொல்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகிறேன்னு சொன்னப்பவே ஐடி சண்டை போட்டிருப்பாங்க. அப்பயுமே இந்திராணி தான் விடுங்க எப்படின்னா போட்டோன்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.